மாற்றமே இல்லை. உங்களோட சிரிப்பு, உங்களுடைய புன்னகை, அந்த எனர்ஜிலையும் இதுவே இல்லை, தொய்வு இல்லவே இல்லை. You're very happy in presenting this award, Chingappa. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க அவ்வளோ லவ் பண்றாங்க. இன்னைக்கு இந்த விருது கிடைச்சதுல எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. இந்த மேடை எவ்வளோ ஸ்பெஷல். டெஃபினெட்லி ரொம்ப அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இந்த மாதிரி விமன் என்டர்பிரினர்ஸுக்கு எல்லாருக்கும் அவார்டு கொடுத்து அவங்களை கௌரவிக்கிற இந்த மேடையில் எனக்கும் இந்த விருது கொடுத்ததுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் ஒரு ஸ்ட்ராங் உமன் எல்லாம் கிடையாது. எனக்கு என்னோட ஹஸ்பண்ட், என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் நான் எங்கேயுமே நான் போக முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. எப்போவுமே எனக்கு பக்கபலமாக இருந்து என்னோட கணவர், என்னோட குடும்பம், மேனன் சார் கூட ரொம்ப வருஷமாக என்னோடவே இருந்தேன். இவங்களோட சப்போர்ட்னால தான் நான் இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் பாடிட்டு இருக்கேன். டெஃபினெட்லி என்னோட உழைப்பு இருக்கு. நான் எப்போவுமே கொஞ்சம் ஒர்க்கஹாலிக்குன்னே சொல்லலாம். எனக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்டு, ஹாலிடே அதெல்லாம் ஒரு 3 நாளைக்கு மேலே வீட்டில் சும்மா இருந்தாலும் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும். எனக்கு வேலை செய்யணும் எப்போவுமே. அது எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எனக்கு பிடிச்ச துறையில் நான் இருக்கேங்கிறது தான். அதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரமாக. அவதார் பிராண்ட் அந்த மாதிரி சக்தி மசாலா அவங்களுக்கும் ஹேமச்சந்திரன் அவங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர் மறந்து போச்சு, சாரி. ரமேஷ், தேங்க்யூ. தேங்க்யூ. 2 பேர் ரொம்ப அழகா பண்றீங்க. உங்களுக்கு 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மேடம் பேசினாலே பாட்ட மாதிரி இருக்கு. பிஜிஎம் மட்டும் போட்டா கவர் சாங்கினது. உங்களுடைய குரல் உலகம் முழுக்க இருக்கு மேம். அந்த குரலுக்கு நாங்க பதிலுக்கு என்ன தந்துட முடியும்? எதுவுமே தர முடியாது. இந்த அவார்ட்லாம் அவார்டுக்கு தான் பெருமை. அது உணர்வுல கலந்துருக்கலையா உங்க குரல், அதுக்காக ஏதாவது ஒரு ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு நாங்க கொஞ்சம் ஆசைப்பட்டோம். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா ஒரு ட்ரிபியூட்டை? கண்டிப்பா. ஓகே, மேடம் கடை ட்ரிபியூட்டை கொடுங்கப்பா. அந்த காட்சி நிறுத்தியோகே ஆஹா, ஒரு குழந்தையோட விட்டுருவோமா நாங்க? லைட்ஸ் ஆன் பண்ணி எல்லா குழந்தையும் மேல அனுப்புங்கப்பா. அப்படியே பாடிட்டே மேல வந்துருங்க. வாங்க எல்லா குழந்தைங்களும் வாங்க, பாடின குழந்தைங்களாம் மேல வரலாம். மேடைக்கு வாங்க, ஓடி வாங்க. எங்க இருந்து வருதுன்னே தெரியல. குட்டி குட்டி குழந்தைங்க சூஸ் பண்ணி இதுக்கு வேற ட்ரிபியூட் எதுவுமே தேவையில்லை. தேங்க்யூ ஸோ மச். அதெல்லாம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. சார், எப்படி இருக்குது? நீங்க மேம்க்கு அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணது மேம் ஃபீல் ஸோ ஹாப்பி அபவுட் இட். நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க, அது நாங்களும் பார்த்தோம். எப்படி இருக்கு சார்? திரையுலகில் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீங்க ஏவி போட்டு காட்டுறீங்க. நினைச்சு 25,000 பாட்டு. இன்னைக்கு அவங்க பாடாத இந்திய லாங்குவேஜ் எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு எல்லா லாங்குவேஜுமே போட்டீங்க. அடுத்து ஃபாரின் லாங்குவேஜை பத்தி போட்டுக்கிறீங்க. அவ்வளவு பெரிய ஒரு டாப் ஃபிகருக்கு நான் ஒரு அவார்ட் கொடுக்குறேன்னா அது எனக்கே பெருமையா இருக்கு. அந்த பெருமையை ஏற்படுத்தி கொடுத்த ஹேமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி. இந்த நேரத்தில் ஏன்னா ஹேமச்சந்திரன் எனக்கு பல வருஷங்களா தெரியும். இன்னைக்கு தான் எனக்கு இது 8வது வருஷம் இன்னைக்கு தான் தெரிய வந்தது. ஏன்னா ஹோம் என்டர்பிரனர் சொல்லி வளர்ந்து வரும் பெண்கள் தொழில்துறையில பல துறைகள்ல வளர்ந்து சின்ன லெவல்ல வளர்ந்து அது போக ஆல்ரெடி வளர்ந்தவங்களுக்கு இன்னைக்கு நினைக்கும் போது பெருமையா இருக்கிறது. இந்த நேரத்துல நான் சொல்லிக் கொள்றது என்னன்னா, நான் என்னோட தொழிலை பத்தி உங்க கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜவுளி தொழில், நகை தொழில். நான் 50 வருஷமா இந்த தொழில இருக்கிறேன். என்னோட தொழிலே பெண்களுக்கு சேல நகைகள் விற்று அழகு பார்க்கறது. நான் அழகு பார்க்கறது இல்லை, அவங்க அழகு
பார்த்துக்கிறாங்க, அவங்க குடும்பத்தார் அழகு பார்த்துக்கிறாங்க. அதுக்கு நாங்க வந்து அது தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, பொதுவா பெண்களை வந்து கேலிகள் பண்ணுவாங்க. எப்படின்னா ரொம்ப வந்து அந்த சீரியஸ் கேலி கிண்டல்னு கிடையாது. மேகசின் எல்லாம் பார்க்கலாம். பெண்களை நாங்க ஆண்கள் வந்து ஜவுளி கடைக்கு போனா நாங்க அங்க போய் உட்காருவோம். அவங்க ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஜவுளி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, சேலை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க காலை சாப்பாடு முடிப்போம், மத்தியான சாப்பாடு முடிப்போம். இப்படிலாம் ஒரு கேலி கிண்டல். இல்லை நான் வாங்கின சம்பளம் இன்னைக்கு ஒன்னாம் தேதியெல்லாம் பிடிச்சுன்ற ஒரு கிண்டல். இப்படியெல்லாம் ஒரு பல கிண்டல்கள் வந்து பெண்களை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது பெரிய சீரியஸ்னஸ் கிடையாது. அது ஒரு கிண்டலை ஏதோ வந்து ஆண்கள் வந்து உயர்வாக பெண்கள் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு சேலையோ ஒரு ஜுவல்லரியோ வந்து எவ்வளவு மெட்டிகுலஸா வந்து எவ்வளவு அவங்க கண்ணும் கருத்துமா அது செலக்ஷன் பண்றாங்களோ, இன்னைக்கு அதே கண்ணும் கருத்துமா அவங்க பல தொழில்கள்ல பல துறைகள்ல வந்து சாதிக்கிறாங்க. அந்த அவங்களுக்குள்ள உள்ள அந்த விவேகம், இன்னைக்கு ஒரு சேலை எடுக்கக்கூடிய வந்த ஒரு விவேகம் வந்து தொழில அவங்க தொழில வந்து தெரிகிறது. இங்க இருக்கிறாங்க சாந்தி துரைசாமி, இன்னைக்கு அவங்க இவ்வளவு பெரிய பிராண்டை வளர்த்துருக்காங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாது. எனக்கு தெரியும், ஏன்னா ஒரு தொழில உள்ள எனக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. அதே மாதிரி அங்க மொபைல் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஆடிட்டரா இருந்து அந்த ஃபீல்டை வந்து எவ்வளவு டஃப் ஃபீல்டுன்னு எனக்கு தெரியும். இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இன்னைக்கு அவ்வளவு காம்படிஷன் இருக்கிறது. அதுல எல்லாம் இருந்து வந்து மேல வர்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க வெளியே போனாங்க. மணிமேகலை SSVM ஸ்கூல் இங்க கோயம்புத்தூர். நான் இன்னைக்கு தான் அவங்கள நேரம் பார்க்குறேன். அவங்கள பற்றி பல ஆர்டிக்கல் படிச்சிருக்கிறேன், பல இது பண்ணி பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி நம்ம வசந்த பவனோட வைஃப் வந்தாங்க. சாரி, வைஃப் வரல, பையன் வந்தான். அவர் ரவியோட வைஃப். பையனே அம்மாவை பற்றி வந்து ரொம்ப பெருமையாக பேசினார். இதுக்கு பின்னாடி வந்து ஒவ்வொரு பெண்மணிகளுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிறாங்க. அங்கே பாண்டியன் இருக்கிறாரு, இங்கே வந்து துரைசாமி இருக்கிறாங்க. இப்படி வந்து அங்க வசந்த பவன் ரவி இருக்கிறாரு, இங்க மோகன் வந்தாரு கோயம்புத்தூர். அவங்க ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணாலும் அவரோட கேப்ஷன் வந்து சுயசக்தி. என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் அந்த சுயமா வந்து அந்த சக்தி வளரணும். ஹேமலதா அம்மா இருக்கிறாங்க, அது சொல்லவே வேண்டாம். அந்த சக்தி வந்து பெரும் சக்தி, ஒரு எழுச்சி. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆள்களுக்கு ஒவ்வொரு பெண்மணிகளுக்குள்ளே அந்த சக்தி இருக்கிறது. அது சரியான நேரத்தில் வந்து வெளியே வரும். ஆனால் நானும் இந்த 50 வருஷமா என்னோட வாழ்க்கையில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பெண்களை வந்து பக்கத்தில் இருந்து நாங்கள் வியாபாரம் பண்ணுறதுனால பெண்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லா குடும்ப பெண்களும் வந்து ஓரளவு பார்த்துருக்கிறதுனால அவங்க இந்த ஒரு 50 வருஷத்துல பெண்களோட வளர்ச்சி எப்படி இருக்கு, ஒவ்வொரு துறையிலையும் வந்து எப்படி வர்றாங்க, வந்து எப்படி முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கடந்த 10 வருஷமா இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு அளவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாளா நம்ம ஆண்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு பெண்கள் முன்னாடி போயிடுவாங்கன்ற பயம்தான் எனக்கு எப்போ வருது. நல்லதான் எல்லாத்துக்கும். ஆனா நீங்க சேலைகள் நகைகள் எடுக்கிறத குறைச்சிக்காதீங்க, அதான் என்னோட ரிக்வஸ்ட். நாங்க பெரிய ஆளாயிட்டோம், என்ன எங்களை கேள்வி உடஞ்சு சொல்லிட்டு சேலை நகைகளை குறைச்சிடாதீங்க, நிறைய எடுங்க. ஏன்னா சேலை வந்து பெண்கள் அந்த ஒரு அழகு பார்க்கறது வந்து அது தனி. இவங்க என்னதான் கேள்வி பண்ணாலும் அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்குத்தான். அவரு தான் வந்து என்னதான் கேள்வி பண்ணாலும் அவரை வந்து எவ்வளவு நாளும் செலவழிப்பாரு, எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம சொசைட்டி போயிட்டு இருக்கிறது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Thank you, Chittis. Thank you, Chitrama. Pleasure is ours. Thank you so much.